இந்த 1 வீக்காகவே ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான். இது சீகக்காய் அரைக்கிறதுக்கு 1 வீக்காக ரெடி பண்ணலாம் அப்படின்னு என்னால் முடியவே இல்லைங்க. சீகக்காய் தீர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் ஆயிடுச்சு. மே மந்தில் தான் வந்து அரைப்பேன். இந்த டைம் வந்து அரைக்கவே முடியல. லாஸ்ட் டைம் அதாவது லாஸ்ட் இயர் வந்து அரைச்சதே மீதி இருந்ததுனால அரைக்கல. ஸோ அது ஒரு 6 மந்த்து தான் வந்துடுது, தீர்ந்துருச்சா. சரி நான் வாங்கிட்டு வந்து பார்த்தா அது எனக்கு செட் ஆகலை. சரி ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்து இருக்கிற கருவேப்பிலை ப்ளஸ் வந்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி தலை இதெல்லாம் மட்டும் இருந்தது. வெந்தயமும் பாசிப்பயிறு மட்டும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் என்னுடைய ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. சீயக்காய் பொருளின்னு எனக்கு ஒத்து வராது. வாங்கிட்டு வந்த சீயக்காயும் எனக்கு ஒத்து வரல. ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சரி ஒரு 2 மந்த்துக்கு மட்டும் அரைச்சிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். மே மந்த் வந்து ரெகுலராக எப்பவும் போல் ஒரு 2 kg வாங்கி அரைச்சினா எனக்கு 1 இயர்க்கு மேலேயே வரும். ஸோ அதை வாங்கி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி களி கொஞ்சம் செய்யலாம், ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் களி, கம்மஞ்சாப்பாடு இதெல்லாம் அடிக்கடி செய்வேன். அதாவது பனிகாலம், வெயில் காலம் இதெல்லாம் பார்க்க மாட்டேன். எப்போ தோணுதோ அப்போ செஞ்சுருவேன். சிகப்பரிசி, அரிசி, கருப்பு கவுனி இதெல்லாமே செய்கிற மாதிரி இருக்குது. இப்போ எதுவுமே செய்யாத விட்டுட்டேன். சரி களி கொஞ்சம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தேன். 2 டம்ளர் வந்து ராகி மாவு எடுத்தேன். அதுக்கு 4 டம்ளர் வந்து தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டேன். அரிசி வந்து போட்டுக்குவேன், இல்லைன்னா வந்து சாப்பாடு போட்டுக்குவேன். இந்த 2ல் ஏதோ ஒன்று போட்டால் தான் கட்டி விழுகாது. அரிசி போட்டால் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். எங்களது காலையில் வச்ச சாப்பாடே இருந்தது. ஸோ அதையே போட்டுட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டு செஞ்சுட்டேங்க. உப்பு போட்டு செஞ்சால் எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். கடலைப்பருப்பு சட்னி தான் அரைச்சேன். இந்த 2 காம்பினேஷன் எங்களுக்கு பிடிக்கும். இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டால் இஞ்சிக்கும். எங்கள் நைட்டுக்கு செஞ்ச இது அது பையனுக்குன்னா பசங்க 2 பேர்த்துக்குமே வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த செஞ்ச அன்னைக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனேயுமே சாப்பிட்டுட்டு தான் வேறு வேலையே செஞ்சாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 1 வீக்லி ஒன்ஸு 10 days ஒன்ஸ் செய்கிற மாதிரி இருக்குது. இப்போ ரொம்ப நாளாக வந்து எதுவுமே செய்யாத மாதிரி அப்படியே லைஃப் அப்படியே போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இது செஞ்சிட்ருக்கையிலேயே பாப்பாலாம் வேறு ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. 1 வீக் இங்கேருந்து அனுப்பிச்சுடு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஸ்கூல் வந்து இருக்குது, அதாவது ஆனுவல் டே வர்றதுனால டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால வர சொல்லிட்டாங்க. அங்கேருந்து வர்றதுனா பனியாக இருக்கிறதுனால அது வந்து ஒத்து வரலை. அது ஈவினிங் பஸ் வராதுன்ட்டாங்க, மார்னிங் மட்டும்தான் பஸ் வருனாங்க. சரி கொண்டு வந்து விட்டு போ அப்படின்னு சொல்லங்காட்டி கொண்டாந்து விட்டு போகிறாரு. களி பிடிக்கல வருங்க, பால் வேறு குடிக்கவே மாட்டேன்ட்டா. டியூஷனுக்கு வேறு டைம் ஆயிடுச்சு, வா பாப்பா அப்படின்னா எனக்கு பசி இல்லை அப்படின்னாங்க. ஏதோ பிளாக்மெயில் பண்ணி எப்படியோ குடிக்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டேன். சரி போயிட்டு வந்துட்டு இந்த களி ஊட்டி விடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே பாருங்களேன் பெரியவா தன்விகா என்ன மாதிரி பண்ணுறா பாருங்களேன். களி சுத்தமாக பிடிக்காதுங்க. அதாவது நல்ல விஷயமெல்லாம் எதுவுமே பிடிக்காது. சரி மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு பீட்ரூட் சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். அதாவது அவங்களுக்கு மட்டும் நார்மலாக கொள்ளு போட்டு ரசம் வச்சு பொரியல் செஞ்சுட்டேன். சரி பீட்ரூட் சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு செஞ்சேன். இது பெரிய பாப்பாவுக்கு தான் பிடிக்கும், சின்ன பாப்பாவுக்கு பீட்ரூட் சாப்பாடு பிடிக்காது. சரி அவளுக்கு வந்து கொள்ளு பருப்பையே கொண்டுட்டு போகிறேன்னா அதை போட்டு வச்சுட்டு சரி போய் எழுப்பிடலான்னு எழுப்பிவிட்டு அங்கே கூப்பர் பாருங்கள், அவளை மட்டும் எடுத்துக்கிட்டாம்மா. அதாவது இவ்வளோ நாள் வந்து அதுக்கு போட்டியாக யாருமே இல்லை. இப்போ வந்து போட்டியாக ஒரு ஆள் வந்துறங்காட்டி கூப்பர்னால அதை ஏற்றுக்கவே முடியல. காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். 8 மணிக்கே போயிட்டேங்க. 8:30 தான் இன்றைக்கி அவங்க அப்பாவே கொண்டு வர்றேனானா, அதாவது என் தம்பியே கொண்டு வர்றேன்ட்டாப்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி பஸ் எந்த டைம் வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸ்கூல் பஸ்ஸு அப்படிங்கிறதுக்காக நேரமே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 8:30 பஸ் ஸ்டாப் வந்து நில்லுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தான். சரி நாங்கள் 8 மணிக்கே போய் ஸ்கூல் பஸ் எப்போ வருது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம், நீ ரெகுலராக ஸ்கூல் பஸ்ஸில் போய்க்குங்க, ஏன் பனியாக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னோன்னே பாப்பாவும் முடியாது குடுன்னு வந்து பெரிய பாப்பாவும் தன்விகா வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நின்றுட்டா. சரி எல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு மலைக்கு போயிட்டு வந்து தான் வீடே க்ளீன் பண்ணினேன். இந்த திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து 1 வீக் மேலே ஆயிடுச்சுங்க. அதாவது ஜாமானெல்லாம் தீர்ந்துருச்சுன்னு எழுதி கொடுத்து விட்டேன். நான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை. இப்போதைக்கு அதை எடுத்து மட்டும்தான் வச்சுருக்கிறேன். வேலையெல்லாம் அதிகமாக செய்யலை. ஏன்னா எல்லாமே வறுத்து பாக்ஸில் போட்டு வச்சேன்னா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. சரி ஃபஸ்ட்டு வந்து அந்த பாக்ஸ் எல்லாம் காலி பண்ணி விடலாம், அப்புறம் மெதுவாக வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி அப்படியே எடுத்து பாக்ஸில் மட்டும் போட்டு வச்சுட்டேன். எனக்கு வீடு மாதிரியே தெரியல. சரி அங்கங்கே பாக்ஸ்லாம் வந்து இதுன்னு இருந்துகிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு வீட்டை க்ளீன் பண்ணி விடலாம், மெதுவாக மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை வந்து தூக்கி வெளியே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. சரி மறுபடியும் இதெல்லாம் செஞ்சுக்கலான்னு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா பாப்பா தூங்கிட்டு இருந்தான். ஏன்னு தெரியல, ஸ்கூல் போயிட்டு வரையிலேயே அவளுக்கு ஓவர் டயர்டு, சளி வேறு ஒரு 1 வீக்காகவே இருந்துகிட்ருக்குது, ஃபீவர் அடித்த மாதிரி இருந்தது. அவங்க அப்பா வந்து மருந்து வாங்கிட்டு வந்து தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனான். ஸ்கூல் விட்டு 3 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. வந்தோடனேயுமே
தூங்கிடுச்சு டயர்டாக இருக்குதுன்னு. டியூஷனுக்கு கூட வரல அப்படின்ட்டா. சரி தூங்கு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் கிளம்பிட்டேன். சரி கொஞ்சம் ஸ்வீட் பணியாரம் செய்யலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பணியாரத்தை செய்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருந்தேங்க. அது என்னன்னு தெரியல, பணியாரங்கள் எல்லாம் கழுவி வைக்கங்காட்டி அது ஸ்வீட் பணியாரமே வரல, நார்மல் பணியாரமே வரல. 2 அடசு வேஸ்ட் ஆகிதுக்கு. அப்புறம் தான் வந்துச்சு. சரி ஸ்வீட் பணியாரமெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தோசையாக ஊற்றி ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டுட்டேன். சரி நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலே வர வேண்டான்ட்டாங்க. அதாவது ஆனுவல் டே வருது, ஸோ அதனால் ஸ்கூல் வந்தாகணும், டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வேண்டாம்ப்பா, 1ஆந்தேதிக்கு மேலே ஒரு 3 டேஸ் 2 டேஸ் மட்டும் வச்சுக்கலாம், வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அதாவது ஸ்கூலில் வந்து ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்ட்டாங்க. சரி ஓகே மழைக்காவது கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாகி தான் கிளம்புனுங்க. சரி அவளும் வரனாளா, பாப்பாம் தன்விகா வரனாளா, சரி லேட்டாகி கிளம்புனோம். அதுக்குள்ளேயே வந்து கண்ணில் ஏதோ தூசு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரே கண்ணீருங்க. அவளுக்கு எதை எடுத்தாலும் கண்ணீர் வந்துடும். தூசு விழுந்தால் மட்டும் கண்ணீர் இல்லை, இருமல் வந்தால் கண்ணீர் வந்துடும், தும்பல் வந்தால் கண்ணீர் வந்துடும், தலைவலி ஃபீவரு எது வந்தாலும் கண்ணீர் நிற்கவே நிற்காது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். மலைக்கு போகையில் ஸ்கூல்லேருந்து நிறைய பசங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, ஸ்கவுட் பசங்களாமா. சரி ஓகே எல்லாம் விசாரிச்சுட்டு வந்தாச்சு. இது என்ன 200 ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க. ஒரு ஆள் வச்சு மேய்க்கிறதே பெரிய விஷயம், இதெல்லாம் பெரிய விஷயந்தான். இதெல்லாம் ஆர்கனைசேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதெல்லாம் பெரிய விஷயந்தான். நான் என்ன நாங்கள் வந்து மலை மேலே ஏறையிலேயே இவங்கெல்லாம் வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக வந்து ஜாலியாக போயிருப்போம். போகையில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் போன மாதிரி இருந்தது. 2-3 பேர் வந்தாங்க. நாங்கள் ரிட்டன் கீழே வரையில் தான் இத்தனை பசங்க வந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அந்த பசங்ககிட்ட எந்த ஸ்கூலு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாஃபுக்கிட்டையும் பசங்ககிட்டையும் விசாரிச்சுட்டு, அதாவது எத்தனை ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்கன்னு அவங்ககிட்ட தான் கேட்டேன். ஸ்டாஃபுக்கிட்ட 200 ஸ்டூடெண்ட்டுங்க அப்படின்னாங்க. சரி ஓகேங்க பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு வந்துட்டேன். கீழே வந்தால் எங்களுக்கு ஒரு சின்ன பாப்பா வெயிட்டிங், ஹேர் கட் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. பெரியவளையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு, சின்னவன் அவங்க அப்பா வரங்காட்டி அவங்க அப்பா கூட போகிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டான். இங்கே கோயில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடுறாங்க பசங்க. இது இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் இங்கே வந்து விளையாடுறதையெல்லாம். சரி ஓகே கூலிங்கான பிளேஸு, யார் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, அதனால் வந்து விளையாடுவாங்களா இருக்குது. எனக்கு இங்கேயெல்லாம் வந்து குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து விளையாடுறக்கிறோன்னு ஆசை தான். என்ன இதுக்காக கிளம்பி வரோணுமே அப்படிங்கிறதுக்காகவே விட்டுற வேண்டியது. சரி கீழே வந்தால் தெலுங்கு வந்திருந்தது. சரி ரொம்ப நாள் ஆச்சு குடிச்சு. சரி தம்பி ஒரு டம்ளர் வாங்கிட்டால் நானும் ஒரு டம்ளர் வாங்கி குடிச்சிட்டு, ஒரு தெலுங்கு வந்து ஒரு டம்ளர் வந்து 10 ரூபி. நீங்களாம் குடிச்சிருக்கீங்களா என்னென்னு தெரியல, எங்களுதெல்லாம் ஹெல்த்தி அப்படின்னு இந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்குறோம். பாப்பாட்ட கொடுத்தா கையிலேயே வாங்க மாட்டேன்ட்டாலே அதைய. சரி நாங்கள் மட்டும் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தாச்சு. லேட் ஆயிடுச்சா, 11 மணி ஆயிடுச்சு. புளிச்சிருக்குமோ என்னமோ நினச்சேன் தெலுங்கு, ஆனால் புளிக்கல. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல உங்கள் ஏரியாவில், எங்கள் ஏரியாவில் இதுக்கு தெலுங்குன்னு தான் சொல்லுவோம். அப்புறம் சின்ன பாப்பா வேறு ஹேர் கட் பண்ண போகிறவங்க ஹேர் வாஷ் பண்ணாதையே வந்துட்டாங்க. சரி அதையும் ஹேர் வாஷ் பண்ணி அனுப்பிச்சி விட்டு, நைட்டுக்கு வந்து ப்ரெட் இருந்தது சாப்பிடலாம் போல் இருந்தது, அதையும் போட்டு சாப்பிட்டாச்சு.